ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி அவுட்டிங் ஃப்ரெண்டு கூட. வீடியோ கிளப்பலாமா? வீடியோ கிளப்பலாம். எப்படியோ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. ஆனால் வெயில் ஓவராக இருக்குது. எப்போ அப்போ என்ன வெயில் மதியானத்துக்கு தான். சரி, ஓகே. கையில் வேற புக்கு, ஒரு அக்காட்ட போய் புக்கு போய் கொடுக்கணும் வேற. நம்ம போய் வந்துட்டா பைக்கி. இதை கூட தான் நம்ம வந்து இன்னைக்கு வெளில போகிறோம். அவளுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அவளுக்கு பர்த்டே வருதுல்ல, அது அவளுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரெண்ட்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். ட்ரெண்ட்ஸுக்கு சம்பந்தமே நம்ம ரியாக்ஷன் எங்க இறங்கி எப்படி போறது? வழி தெரியுமா தெரியாதா? என்னடா ஏதோ பார்த்து வராங்க. நமக்கு தேவையில்லை. ட்ரெண்ட்ஸு வந்தாச்சு. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் ட்ரெண்ட்ஸுக்கு வரேன். ஜுடியோக்கு நிறைய டைம் போயிருக்கேன், ஓகே தெரியும். ஆனால் ட்ரெண்ட்ஸுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சைடு. இது ரோஸ் தானா? ஐயோ, ட்ரெண்ட்ஸ் வந்தாலும் ரோஸ் தான். எல்லாம் விலை அதிகம். பர்த்டே ட்ரெஸ், பர்த்டே ஷாப்பிங், பர்த்டே ஷாப்பிங் தமிழில் போட்டு டிவிலலாம் பார்க்கும்போது கேர்ள்ஸ் நிறைய ஷாப்பிங் பண்ணுவாங்க, டைம் வைப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் அப்படி பண்ணதில்லை. ஆனால் இந்த எருமை தான் பண்ணுச்சு. எத்தனை ட்ரெஸ் எடுத்து இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா மாற்றி மாற்றி 2 மணி நேரம் கிட்ட அந்த ட்ரெஸ்ஸுக்கு. ஆனால் எடுக்கவே இல்லை. இங்கே அது ஒரு விஷயம், எடுக்கவே இல்லை. எடுத்த போதுமா? இது நல்லா இருக்கு. இன்னும் எடுத்த பாடலையா? ஐயோ, இங்கே ஏதோ ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லாதாம்மா இருக்கு. நல்லா இருக்கேன். என்ன உனக்கு குழந்தைக்கா? குழந்தை செக்ஷன் பக்கி ட்ரெஸ் எடுக்காம அலைய விட்டு என்னென்ன வேலைலாம் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் எடுடி. இந்த ட்ரெண்ட்ஸில் ட்ரெஸ் எடுக்கவே இல்லை. இந்த எருமை மாடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து ஜூஸ் குடிக்க நிற்கிறோம். ஷோ, ஆனால் நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு தரல. இந்த எருமையை வச்சுக்கிட்டு பாவம் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், சத்தியமாக பாவம். என்ன எத்தனை ட்ரெஸ்ஸு! ஷோ,
Many hours later. ஃபைனலி ஸ்டூடியோ. ஜுடியோவில் இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரில. இப்போ மணி 4 ஆயிடுச்சு. எப்போ எடுத்து எப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோன்னு தெரில. அதுவும் பாப்பா எவ்வளோ ராக்குறான்னு. இங்கே எல்லாம் ஜுடியோ ட்ரெண்டு. அதுக்காக ட்ரெண்டு ஒன்றாமா இங்கே தான் வாங்க. இப்போதால ஜுடியோ தான்ல. என்ன பண்ணுறீங்க மேடம்? எடுத்தீங்களா இல்லையா? ரெண்டு ஷோரூம் வந்தாலும் இப்படி தான் பண்ணுறீங்க. ஒரு ஷோரூம் வந்தாலும் இப்படி தான் பண்ணுறீங்க. வாங்கம்மே, என்ன பண்ணுறீங்க? ட்ரெஸ் எடுத்தியா இல்லையா? இதெல்லாம் எங்கேயோ கூட்டு போகுது. இந்த பேக் வர மாட்டேன். ஒரு வழியாக எடுத்துட்டீங்களா மேடம்? நீ தான் சொல்லியா? ட்ரெஸ்ஸு இந்த வழியாக எடுத்துட்டீங்க மேடம். அப்பாடி இப்போ தான் எடுத்துருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. நம்ம இந்த ட்ரெஸ் எடுத்துட்டோம். எடுத்துட்டியா? வா. இந்த சைடு ஏதாவது எடுத்துக்கிட்டே இருக்கணும்ல. ஷாப்பிங் முடிச்சாச்சு. இங்கேயும் சேர்த்து வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு அம்மா வலிக்குது. வீல் போட்டு போக வேண்டியதான். எங்கம்மா போகிற மறுபடியும்? ஷாப்பிங்கை முடிச்சாச்சு. சூப்பராக பர்த்டே ஷாப்பிங் பிள்ளைக்கு பேசுகிறேன்.